அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜுமா உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை, ஜுமாதில் அவ்வல் பிறை 13 ஹிஜ்ரி 1446, 15 நவம்பர் 2024. தலைப்பு அமீரக குடும்பவியல். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் பின்வருமாறு கூறுகிறான்: வஹுவல்லதி ஹலக மினல் மாஇ பஷரன் ஃபஜஅலஹு நஸபன் வஸ்ஸிஹ்ரா வகான ரப்புக கதீரா. அவன்தான் ஒரு துளி தண்ணீரிலிருந்து மனிதனை உற்பத்தி செய்கிறான், பின்னர் அவனுக்கு சந்ததிகளையும் சம்பந்திகளையும் ஆக்குகிறான். நபியே, உமது இறைவன் தான் விரும்பிய வாரவெல்லாம் செய்ய ஆற்றலுடையவனாக இருக்கிறான். நபியே, உமது இறைவன் தான் விரும்பியதையெல்லாம் செய்ய ஆற்றல் உடையவனாகவே இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வே என்று வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன, அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹ் கூறுகிறான்: யா அய்யுஹன்னாஸு தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதத்தின் வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. மனிதர்களே, நீங்கள் உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் அனைவரையும் ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து உற்பத்தி செய்கிறான். ஆரம்பத்தில் அந்த ஒருவரை படைத்து அவரிலிருந்து அவருடைய மனைவியை படைத்தான். பின்பு அவ்விருவரிலிருந்து ஆண்கள் பெண்கள் என பலரை பூமியில் பரப்பினான். ஆகவே அத்தகைய அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவனை கொண்டே நீங்கள் உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் வேண்டியவற்றை கேட்டுக் கொள்கிறீர்கள். இன்னும் அல்லாஹ்வுக்கு பயந்து இரத்த கலப்பு உறவினர்களிடமும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கவனித்தவனாகவே இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். முஃமின்களே, அல்லாஹ் தஆலா கூறுகிறான்: வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் வ ஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வ ஹஃபதத்தன் வ ரஸகக்கும் மினத் தய்யிபாத்தி அஃபபில் பாத்திலி யுமினூன வ பிநிஅமத்தில்லாஹி ஹும் யக்ஃபுரூன். உங்களிலிருந்தே உங்கள் மனைவிகளை அல்லாஹ் படைக்கிறான். உங்கள் மனைவிகளிலிருந்து சந்ததிகளையும் பேரன் பேத்திகளையும் படைக்கிறான். உங்களுக்கு நல்ல உணவுகளையும் வழங்குகிறான். மேலும் நிலைமை இப்படி இருக்க அவர்கள் தாங்களாகவே கற்பனை செய்து கொண்ட பொய்யானவற்றை நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவின் அருட்கொடைகளை நிராகரிக்கிறார்களா என்று இறைவன் திருமறையில் கேட்கிறான். அதுதான் குடும்பமாகும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, நிலைத்து இருப்பதற்கான முகவரியாக குடும்ப கட்டமைப்பு இருக்கிறது. வாழ்க்கை தரம் தொடர்ந்து நீடிப்பதற்கான காரணியாகவும் இருக்கிறது. நல்லதொரு குடும்பம்தான் ஒருவனுக்கு ஆரம்பகால பயிற்சி பாசறையாகும். மிகவும் வலிமை வாய்ந்த மற்றும் நிலைத்த சமுதாயத்தை கட்டமைப்பதற்கான அடிப்படையாகவும் குடும்பமே திகழ்கிறது என்று இத்தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஸாயித் அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு நல்ல குடும்பத்தை கட்டமைப்பதற்கான முதல் படி திருமணமாகும். திருமணத்தின் மூலமே குடும்பம் உருவாகிறது. அதன் மூலமாகவே ஒரு குடும்பம் கட்டமைக்கப்படுகிறது. இவ்வாறு திருமணம் செய்து வாழ்வதை மனித குலத்திற்கு அல்லாஹ் தஆலா இயல்பாகவே ஏற்படுத்தி தந்திருக்கிறான். மேலும் திருமணம் செய்வது அவனுடைய நபிமார்கள் மற்றும் இறை தூதர்களின் வழிமுறையாகவும் இருக்கிறது.
திருமண வாழ்வு என்பது ஒரு மனிதனுக்கு தகுந்த பாதுகாப்பை வழங்குகிறது. ஒரு மனிதன் தடுமாறி அல்லாஹ் தடை செய்தவற்றில் விழுந்து விடாதவாறு இக்குடும்ப கட்டமைப்பு பாதுகாக்கிறது. எனினும் சில இளைஞர்கள் திருமணத்தை முற்றிலும் புறக்கணிப்பதையும் அல்லது தள்ளி போடுவதையுமே நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். எதனால் இவர்கள் இப்படி நடக்கிறார்கள்? இவர்களுக்கு என்ன ஆயிற்று? எனினும் இவர்களின் நபி இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்வரும் அறிவுரையை இவர்கள் கவனிக்கவில்லையா? யா மஅஷர ஷபாப் யா மஅஷர ஷபாபி மன் இஸ்ததஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். அல்கமா பின் கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இருந்தேன். அப்போது மினாவில் அன்னாரை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தித்து, அபூதர் ரஹ்மானே, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களே, தங்களிடம் எனக்கு ஒரு தேவை இருக்கிறது என்று கேட்டார்கள். பிறகு அவர்கள் இருவரும் ஒரு தனியான இடத்திற்கு சென்றார்கள். அங்கே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், அபு அப்துர் ரஹ்மான் அவர்களே, உங்கள் இளமை காலத்தை நினைவுபடுத்துகிற ஒரு கன்னி பெண்ணை உங்களுக்கு நான் மணமுடித்து தருவதில் தங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா? அபு அப்துர் ரஹ்மானே, உங்களது இளமை காலத்தை நினைவுபடுத்துகிற ஒரு கன்னிப்பெண்ணை உங்களுக்கு நான் மணமுடித்து தருவதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். திருமணம் தமக்கு தேவையில்லை என்று அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருதிய போது என்னை நோக்கி அவர்கள் சுட்டி காட்டி அல்கமாவே என்று அழைத்தார்கள். நான் அவர்களை அடைந்தேன். அப்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அப்துல்லா அவர்கள், நீங்கள் இப்படி சொல்லிவிட்டீர்கள், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் பின்வருமாறு அல்லவா அறிவுரை கூறியுள்ளார்கள், இளைஞர்களே, உங்களில் தாம்பத்தியம் நடத்த சக்தி பெற்றவர் மணமுடித்துக் கொள்ளட்டும். இளைஞர்களே, உங்களில் தாம்பத்தியம் நடத்த சக்தி பெற்றவர் மணமுடித்துக் கொள்ளட்டும். இயலாதோர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும், ஏனெனில் நோன்பு ஆசையை கட்டுப்படுத்த கூடியதாகும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அறிவித்தார்கள். இறைவன் மீது மிக உறுதியான நம்பிக்கை இல்லாததால் தான் இத்தகைய இளைஞர்கள் திருமண வாழ்வில் இருந்து விலகுகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாதா? திருமண வாழ்வில் சிரமங்கள் ஏற்படும், சிக்கல்கள் உருவாகும், அதிகமான செலவுகளும் பொறுப்புகளும் வரும், வரவு செலவு கணக்குகள் அதிகரிக்கும், வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டு வாழ்வாதாரத்தில் பாதிப்பு ஏற்படும் என்கிற அச்சத்தில் இருக்கிறார்களா? இவர்கள் திருமணம் செய்து கொண்டால் அல்லாஹ் தஆலா இவர்களை போதிய செல்வ செழிப்புடன் வளிப்பதாக, அல்லாஹ் தஆலா இவர்களை போதிய செல்வ செழிப்புடன் வைப்பதாக அவனே பின்வருமாறு தனது வேதத்தில் வாக்குறுதி அளிக்கிறான். وَأَنْكِحُوا الْأَيَامَ مِنْكُمْ وَالصَّالِحِينَ مِنْ عِبَادِكُمْ وَإِمَائِكُمْ إِنْ يَكُونُوا فُقَرَاءَ يُغْنِهِمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ وَاللَّهُ وَاسِعٌ عَلِيمٌ. ஆணாயினும் பெண்ணாயினும் உங்களில் எவருக்கும் வாழ்க்கை துணை இல்லாவிட்டால் அவர்களுக்கும் விதவைகளுக்கும் திருமணம் செய்து வையுங்கள். அவ்வாறே உங்கள் அடிமையில் உள்ள ஆணாயினும் பெண்ணாயினும் வாழ்க்கை துணைவர் இல்லாத அவர்களுக்கும் திருமணம் செய்து வையுங்கள். அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் அல்லாஹ் தன் அருளை கொண்டு அவர்களுடைய வறுமையை நீக்கி விடுவான். கொடை கொடுப்பதில் அல்லாஹு தஆலா மிக விசாலமானவன், மனிதர்களின் நிலைமை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். எனவே இளைஞர்களே, உங்களுடைய நபியின் அழைப்பிற்கு பதில் கொடுங்கள். உங்கள் இறைவனின் வாக்குறுதியில் மிக உறுதியாக இருங்கள். குடும்ப அரவணைப்பில் கிடைக்கும் கதகதப்பில் மகிழ்ச்சியாக இன்புற்று இருங்கள். மேலும் திருமண வாழ்வில் அன்பும் பாசமும் நெருக்கமும் அக்கறையும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லற வாழ்வில் கிடைக்கும் பயன்களை நன்கு அனுபவியுங்கள். நமக்காக பணிவிடை செய்யும் குழந்தை செல்வங்கள் கிடைக்கும். குழந்தை செல்வங்கள் உங்கள் பெயரை தாங்கி பிடித்து பெயர் சொல்லும் பிள்ளைகளாக திகழ்வார்கள். உங்கள் பிள்ளைகளை பார்க்க பார்க்க உங்களின் அகமும் முகமும் மலர்ச்சியாக இருக்கும். உங்களுடைய வயோதிக காலத்திற்கான சேமிப்பாக உங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் மூலம் பெற்ற பாக்கியங்களை கொண்டு உங்கள் இறைவனிடம் நாளை மறுமையில் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக இருப்பீர்கள். அல்லாஹு தஆலாவின் பின்வரும் வசனத்தை நீங்கள் கேள்விப்படவில்லையா? வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم بِإِيمَانٍ أَلْحَقْنَا بِهِمْ ذُرِّيَّتَهُم وَمَا أَلَتْنَاهُم مِّنْ عَمَلِهِم مِّنْ شَيْءٍ كُلُّ امْرِئٍ بِمَا كَسَبَ رَهِينٌ.
எந்த நம்பிக்கையாளர்களின் சந்ததிகள் தங்கள் பெற்றோர்களை பின்பற்றி நம்பிக்கை கொள்கிறார்களோ அந்த சந்ததிகளின் நன்மைகள் குறைவாக இருந்தும் அவர்களின் பெற்றோர்கள் திருப்தி அடையும் பொருட்டு அவர்களுடைய சந்ததிகளையும் அவர்களுடன் சொர்க்கத்தில் சேர்த்துவிடும். இதனால் அவர்களுடைய பெற்றோர்களின் நன்மைகளில் எதையும் நாம் குறைத்துவிட மாட்டோம். ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த செயலுக்கு பிணையாக இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறார். அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமது மார்க்கம் பொருந்திக் கொள்ளும் குடும்பம் என்பது நமது தேசம் எதிர்பார்க்கும் குடும்ப கட்டமைப்பு என்பது நமது மார்க்கம் பொருந்திக் கொள்ளும் குடும்பம் என்பது நமது தேசம் எதிர்பார்க்கும் குடும்ப கட்டமைப்பு என்பது நற்குணங்களையும் மார்க்கத்தையும் சரிவர பின்பற்றி நடக்கும் குடும்பமே ஆகும். இறை தூதர்களில் இறுதியாக வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை பற்றி பின்வருமாறு கூறுகிறார்கள். இதா ஜாஅக்கும் மன் தர்லௌன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜூஹ். உங்களிடம் ஒருவர் வருகிறார், அவருடைய மார்க்க பேணுதலும் குணங்களும் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் அவருக்கு திருமணம் செய்து கொடுங்கள். உங்களிடம் ஒருவர் வருகிறார், அவருடைய மார்க்க பேணுதலும் குணங்களும் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் அவருக்கு திருமணம் செய்து கொடுங்கள். இதனை நீங்கள் செய்யாவிட்டால் பூமியில் குழப்பமும் நிலையான சர்ச்சையும் ஏற்படும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இத்தகைய நல்ல குடும்பத்தினர் பொருளாதார ஏற்றத்தாழ்வை பெரிதுபடுத்த மாட்டார்கள். சீர்வரிசை திருமணம் சார்ந்த சடங்குகளில் கராராக நடந்து கொள்ள மாட்டார்கள். பிரமாண்டமான திருமண ஏற்பாடு, சகல வசதிகளுடன் விருந்து உபசரிப்பு, நகை பண்டபாத்திர அன்பளிப்பு உள்ளிட்டவற்றில் மிகவும் கண்டிப்புடன் நடந்து கொள்ள மாட்டார்கள். பிரம்மாண்டமான திருமண ஏற்பாடு, சகல வசதிகளுடன் விருந்து உபசரிப்பு, நகை பண்டபாத்திர அன்பளிப்பு உள்ளிட்டவற்றில் மிகவும் கண்டிப்புடன் நடந்து கொள்ள மாட்டார்கள். உங்கள் செல்வச் செழிப்பில் அழிவை உருவாக்கும் வகையிலான குடும்ப கட்டமைப்பை உருவாக்குவதையா நீங்கள் விரும்புகிறீர்கள்? அல்லாஹுவுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்வரும் அறிவுரையை நீங்கள் கேள்விப்படவில்லையா? மின் யுமினில் மர்அதி தஸ்ஹீலு அம்ரிஹா வ கில்லத்து ஸதாகிஹா. ஒரு பெண்ணின் நன்னடத்தை என்பது அவள் தமது காரியங்களில் மிக எளிமையாக இருப்பதாகும். ஒரு பெண்ணின் நன்னடத்தை என்பது அவள் தமது காரியங்களில் மிக எளிமையாக இருப்பதாகும். மேலும் மனம் முடிப்பதற்கு கேட்கும் மகர் என்னும் திருமண தொகையை மிக குறைவாக கேட்பதாகும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். நமது மார்க்கமும் தேசமும் பெரிதும் விரும்பும் நல்லதொரு குடும்பம் என்பது அக்குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு தனிநபரும் மிகவும் ஆரோக்கியமாகவும் தெளிவான சிந்தனையோடும் எவ்வித குறைபாடுகளும் இல்லாமல் இருப்பதாகும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருந்தேன். அப்போது அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து தாம் அன்சாரிகளில் ஒரு பெண்ணை மணமுடிக்கப் போவதாக தெரிவித்தார். அவரிடம் அல்லாஹுவின் தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் அந்த பெண்ணை பார்த்து விட்டாயா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் இல்லை என்றார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வாறாயின் நீர் சென்று அவளை பார்த்து கொள்ளும், ஏனெனில் அன்சாரிகளின் கண்களில் சிறிது குறை உண்டு என்று சொன்னார்கள். ஒரு முறை ஒரு பெண்ணை மணமுடிக்கப் போவதாக ஒரு தோழர் அறிவித்தார். அவரிடம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் அந்த பெண்ணை பார்த்து விட்டீரா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் இல்லை என்று சொன்னார். உடனே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வாறாயின் நீர் சென்று அந்த பெண்ணை பார்த்து கொள்ளும், ஏனெனில் அன்சாரிகளின் கண்களில் சிறிது குறை உண்டு என்று சொன்னார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே இன்றைய இளைய தலைமுறையினர் திருமணத்திற்கு முன்னதாகவே தேவையான மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ள முன்வர வேண்டும். தகுந்த மருத்துவர்கள் மூலம் தமது மரபணுவையும் நன்கு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் மருத்துவர் வலியுறுத்தினால் நெருங்கிய சொந்தத்துக்குள் திருமணம் முடிப்பதை தவிர்க்க வேண்டும். மருத்துவர் வலியுறுத்தினால் நெருங்கிய சொந்தத்திற்குள் திருமணம் முடிப்பதை தவிர்க்க வேண்டும். இதனால் சுய ஆரோக்கியமும் எதிர்கால சந்ததியினரின் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும்.
குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் நிம்மதியும் அமைதியும் நிலையான மகிழ்ச்சியும் கிடைக்கும். இல்லற வாழ்வு நிலைத்திருக்கும். வாழ்நாள் முழுவதும் மருத்துவமனைகளிலேயே கழிக்கும் ஒரு குடும்பத்தை உருவாக்க யார்தான் நினைப்பார்கள்? பரம்பரை நோய்களாலும் உடல் ஊனங்களாலும் துன்பப்படுவதை பார்க்கும் போதெல்லாம் நமது இதயம் வலியால் துடிக்கிறது. இத்தகைய குழந்தைகளை பெற்றெடுக்க யாரும் விரும்புவதில்லை. எனவேதான் முன்னெச்சரிக்கையாக தகுந்த பரிசோதனைகளையும் தேவையான ஏற்பாடுகளையும் செய்து கொள்ள வேண்டும். எனவே தந்தைமார்களே, உங்கள் குடும்பங்களின் எதிர்காலத்தை நன்கு திட்டமிடுங்கள். உங்கள் குழந்தைகளின் அறிவுத்திறனை மேம்படுத்துங்கள். தகுந்த முறையில் அவர்களின் ஆளுமையை பண்படுத்துங்கள். ஆசிரிய பெருந்தகைகளே, நமது அமீரக இல்லங்களின் நன்மதிப்பை உயர்த்தும் வகையிலான குடும்பங்களை கட்டமைப்பதற்கு நீங்களும் உங்கள் பங்களிப்பை செய்யுங்கள். எத்தகைய தீய பழக்கத்திற்கும் அடிமையாகாத வகையில் பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுங்கள். மிக குறிப்பாக சமூக தளம் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களில் மூழ்கி விடாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். இப்படி செய்து வந்தால் இது நாள் வரை மிக அழகாக நாம் கட்டமைத்து வைத்திருக்கும் நமது குடும்ப பாரம்பரியம் அழியாமல் பாதுகாக்கப்படும். நாம் கட்டமைத்து வைத்திருக்கும் நம்பிக்கையும் வாழ்வியல் சூழலும் எந்த வகையிலும் குறைந்துவிடக் கூடாது. ஒரு கவிஞர் கூறுகிறார், நீ ஒரு கட்டிடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி எழுப்புகிறாய், ஒரு நாளில் அது முழுமையான கட்டிடமாக வளர்ந்து நிற்கிறது. நீ ஒரு கட்டிடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி எழுப்புகிறாய், ஒரு நாளில் அது முழுமையான கட்டிடமாக வளர்ந்து நிற்கிறது. இதற்கிடையில் வேறு யாரோ ஒருவன் கட்டிடத்தை இடிக்கிறான். அந்தோ பரிதாபம் என்று ஒரு கவிஞர் கூறுகிறார். யா அல்லாஹ், எங்கள் இளைஞர்களையும் இளைஞிகளையும் நீ பாதுகாப்பாயாக. எங்கள் குடும்பங்களில் நீ தொடர்ந்து நற்பாக்கியம் செய்வாயாக. எங்களது வீடுகளில் சுபிட்சமான தன்மையை நிலையாக தருவாயாக. நாம் தற்போது உலக சகிப்புத்தன்மை தினத்தை கடந்து செல்ல இருக்கிறோம். இது மிகவும் பொருத்தமான ஒரு சூழலாகும். குடும்பங்கள் யாவும் இத்தினத்தை நன்கு வரவேற்று கொண்டாடி இத்தகைய சகிப்புத்தன்மையை நமது வீடுகளிலேயே செயல்படுத்தினால் எவ்வளவு சுபிட்சமாக இருக்கும். எனவே இல்லற தம்பதிகளே, உங்களுக்கிடையில் சகிப்புத்தன்மையை கடைபிடியுங்கள். உங்களுக்கிடையில் மனக்கசப்பு, கருத்து வேறுபாடு ஏற்படும் போதெல்லாம் சகிப்புத்தன்மையுடன் உங்கள் உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனக்கசப்பு மற்றும் வெறுப்புணர்வை பெரிதாக வளரவிடாமல் தடுப்பதற்கு ஆகச்சிறந்த வழிமுறை இதுதான். மேலும் இது உங்கள் குழந்தைகளின் உளவியலிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. உங்களுடைய பேச்சுகள் மற்றும் செயல்பாடுகள் மூலமாகவே சகிப்புத்தன்மையின் முக்கியத்துவத்தை உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியும். இதனால் சகிப்புத்தன்மையின் அவசியத்தை அவர்கள் நன்கு உணர்ந்து கொள்வார்கள். பிள்ளைகளிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். உதாசீனப்படுத்தி எடுத்தறிந்து பேச வேண்டாம். அவர்களை வளர்ப்பதில் மென்மையை கடைபிடியுங்கள். ஏனெனில் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், فَإِنَّ اللَّهَ إِذَا أَرَادَ بِأَهْلِ بَيْتٍ خَيْرًا أَدْخَلَ عَلَيْهِمُ الرِّفْقَ. கண்டிப்பாக ஒரு வீட்டில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் நன்மையை நாடிவிட்டால் அவர்களுக்கு மென்மையான நளினமான தன்மையை தந்து விடுகிறான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இதன் மூலம் விட்டு கொடுக்கும் பழக்கம், சகிப்புத்தன்மை, பெருந்தன்மையோடு நடந்து கொள்வது, மிக எளிமையாக கடப்பது உள்ளிட்ட உயர் பண்புகள் பிள்ளைகளுக்கு மிக இயல்பாகவே ஏற்பட்டுவிடும். இத்தகைய நற்பண்புகள் அவர்களின் தலைச்சிறந்த ஆளுமைக்கு முக்கிய அங்கமாக திகழ்கிறது. இதனால் பின்னாளில் அவர்கள் தங்கள் சகோதரர்களுக்கிடையே விட்டு கொடுத்து பொறுத்து போகிறார்கள். மனதில் எத்தகைய பகை உணர்ச்சியையும் காழ்ப்புணர்ச்சியையும் வளர்க்காமல் மனதை மிக தூய்மையாக வைத்துக் கொள்கிறார்கள். எனவே சகோதரர்களுக்கிடையேயான அரவணைப்பு மென்மேலும் வலுவடைகிறது. அமைதியான வாழ்வியல் சூழலை பெறுகிறார்கள். இரத்த வழி உறவினர்களிடம் நேசத்தோடு நெருக்கமாக இருக்கிறார்கள். இது மிக நல்லதா என்பதை சிந்தித்து பாருங்கள். மாறாக எத்தனையோ வீடுகளில் வளரும் குழந்தைகள் ஆரம்ப பருவத்தில் இருந்தே இத்தகைய சகிப்புத்தன்மையை கற்றுக்கொள்வதில்லை. இதனால் பின்னாளில் அவர்கள் யாருடனும் நெருக்கமாக இருப்பதில்லை. நீதிமன்ற வளாகங்கள் மற்றும் கட்ட பஞ்சாயத்துகளில் நெருங்கிய உறவினர்களும் சகோதரர்களும் அடித்துக் கொள்வதை நாம் அன்றாடம் காண்கிறோம். பரம்பரை சொத்து விவகாரங்கள் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் இவர்கள் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள். இது நல்லதா என்பதை யோசித்து பாருங்கள். செல்வத்திற்கு பதிலீடு இருக்கிறது, ஆனால் அண்ணன் தம்பி உறவு முறிந்துவிட்டால் மீண்டும் கிடைக்காது, பதிலீடு இல்லை. செல்வத்திற்கு மாற்று வழி இருக்கிறது, ஆனால் உற்றார் உறவினர்களுக்கு கிடைக்காது என்பதை
ஆனால் செல்வத்திற்கு மாற்று வழி இருக்கிறது, ஆனால் உற்றார் உறவினர்களுக்கு கிடையாது என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து எடுத்துச் சொல்லுங்கள். ஒருவனுக்கு செல்வம் என்பது வரும் போகும், ஆனால் அவனுடைய அண்ணன் தம்பி உறவு என்பது நீடித்து இருக்கும். எனவே அண்ணன் தம்பிகள் ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் ஒத்தாசையாகவும் இருக்க வேண்டும் என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இதோ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த அறிவுரையை திருமறையில் கூறி காட்டுகிறான். قال سنشد عضدك بأخيك ونجعل لكما سلطانا فلا يصلون إليكما بآياتنا أنتما ومن اتبعكما غالبون. அந்துமா வமனத்தபகுமல் காலிபூன். அதற்கு இறைவன், உமது சகோதரரை கொண்டு உமது தோள்களை நாம் வலுப்படுத்துவோம், உமது சகோதரரை கொண்டு உமது தோள்களை நாம் வலுப்படுத்துவோம், நாம் உங்களுக்கு வெற்றியை தருகிறோம். ஆகவே அவர்கள் உங்களை நெருங்கவும் முடியாது. நீங்கள் நமது அத்தாட்சிகளுடன் தயக்கமின்றி செல்லுங்கள், நீங்களும் உங்கள் இருவரை பின்பற்றியவர்களும் தான் வெற்றி பெறுவீர்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறார். எனவே தந்தையே நீ மிக உறுதியாக இரு, தாயே நீயும் மிக உறுதியாக இரு. அதாவது உங்கள் குடும்பங்களில் நீங்கள் சிறுக சிறுக வளர்க்கும் இந்த சகிப்புத்தன்மை பின்னாளில் பெரிய அளவில் வளர்ந்து உங்களுக்கு மாபெரும் நற்பயனை பெற்றுத்தரும் என்பதில் மிக உறுதியாக இருங்கள். இதனை பெரும் வெற்றியாக நீங்கள் பின்னாளில் அறுவடை செய்வீர்கள். ஒரு கவிஞர் இவ்வாறு கூறுகிறார்: நல்ல மதிப்பும் தரமும் கொண்ட எத்தனையோ விதைகள் மிகச் சரியாக விதைக்கப்படும் போது அது பின்னாளில் மாபெரும் தோட்டங்களாகவும் பூத்துக் குலுங்கும் மலர்ச்சோலைகளாகவும் வளர்ந்து நிற்கும். நல்ல மதிப்பும் தரமும் கொண்ட எத்தனையோ விதைகள் மிகச் சரியாக விதைக்கப்படும் போது அது பின்னாளில் மாபெரும் தோட்டங்களாகவும் பூத்துக் குலுங்கும் மலர்ச்சோலைகளாகவும் வளர்ந்து நிற்கும் என்று ஒரு கவிஞர் கூறுகிறார். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூ பக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களுமே அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது பின் ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. உனது பாதுகாப்பிலும் உனது அரவணைப்பிலும் அவர்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக, மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள், அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள், அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதகல்லாஹுல் அஸீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹின் நபியில் கரீம்.